ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்வின் ஸ்டார் எக்ஸர்சிஸ்ட். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய கேக்காகோரிஸ் எல்லாமே பரவுது. அது எல்லாத்தையுமே 12 கார்டியன்ஸ் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கோக்கருக்கும் பெனியோக்கும் புரியுது நம்ம வந்து எப்படியாச்சும் அதோட வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். அவங்க தேடி போகும்போது அதோட வீக் ஸ்பாட்டையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்க தாக்குனாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு கட்டத்துல அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க இதோட வீக் ஸ்பாட் வந்து இங்க இல்ல, அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணு. இதுக்கான ஸ்பெல் பவர் வந்து இங்கதான் எங்கேயோ இருக்கு. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இது மொத்தமா இதோட எனர்ஜியை கெயின் பண்ணுது. பின்னாடி பார்த்தா நிறையவே ஸ்பெல் பவர் லீக் ஆகும். அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி இது காத்துலயும் ஏதோ ஒரு எத்துலயும் தான் ரீசார்ஜ் பண்ணுது இதை. ஆனா அந்த விஷயம் அது வந்து இன்னமும் விட்டு போகாம நம்ம ஆளுங்களை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இந்த சைடு 12 கார்டியனுக்கோ புரியுது நம்ம கிட்ட டைம்ல நம்ம சீக்கிரமா இதை பண்ணோம். இதனால அங்க இருக்கிற ஒவ்வொரு கேக்காகோரியும் சம வேகமா தாக்கி அழிக்கிறாங்க. அழிச்சக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே அங்க ரிச்சுவலையும் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு டென்டக்கோலோட இருக்கிற அந்த மாஸ்டர் அது திடீர்னு வேற ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து அதையே ரீசார்ஜ் பண்ணிக்கலான்னு போதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு விடக்கூடாது. அது மேல போதா, இதனால இவங்க ஃபர்ஸ்ட் மேல போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற வழியில நிறையவே டென்டக்கல்ஸ் வந்து அது எல்லாத்தையுமே பெனியோ அப்படியே போட்டு தள்ளுறா. இவங்க போட்டு தள்ளக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க போறாங்க. கட்டத்துல கோக்கரோட கையும் அங்க வலிக்கு கீழே விழ போயிடறான். நல்ல வேலை பெனியோ வந்து காப்பாத்துறா. ஆனா பெனியோ இந்த மாதிரி டைம்லயும் நீ வந்து இந்த மாதிரி டைம்ல என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்க, அதாவது ஐ லவ் யூ அதை தான் அவ மீன் பண்றா. நான் இந்த மாதிரி டைம்ல அதை சொல்லிருக்க கூடாதோ அப்படின்னு நினைச்சு கையை வெட்டுறா. ஆனா நல்ல வேலை செம்ம வேகமா கீழே போய் எப்படியோ கோக்கருவை காப்பாத்துறான். மேல போய் பார்த்தா தான் தெரியுது அந்த வித்தியாசமான அந்த விஷயம் இது வந்து மேல உட்காந்து ரீசார்ஜ் ஆயின்னு இருக்கு. ரெசிடன்ஸை யூஸ் பண்ண வேண்டியதான் அதை தோக்கடிக்க முடியும். அங்க ரீயூனியன் ஸ்பைரல் ஹேல் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை மொத்தமா கொல்றாங்க. இதனால அங்க இருக்கிற எல்லா விஷயமும் அழியுது. ஏன் இவங்க நின்று இருக்க இந்த ஏரியாவும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல, அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை கோக்கர் வந்து போச்சுக்கிறான். ஹேய் நீ வந்து கவலைப்படாத, உன்னை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்றேன், உனக்கு எதுவுமே ஆகாது, எனக்கும் கவலை இல்லை, நீ இருக்கல. கடைசியா கோக்கரு கீழே போகும்போது ஒரு ஸ்பெல்ல போடுறான். இதனாலே அவங்களுக்கு எதுவுமே ஆகல. நம்மளுக்கு எதுவுமே ஆகலையா, பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம தப்பிச்சிட்டோம். அங்க ஷேகனும் ஃபெமிலியரும் வராங்க. அட நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகலையே. ஆமா இப்போ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, நீங்களும் நல்ல விஷயத்த தான் பண்ணிருக்கீங்க. இப்போ அவங்களோட ஸ்பெல் பவரால இந்த நாரகாமி இது வந்து பழையபடி இருந்த இடத்துக்கே போக போகுது. ஸோ இதுக்கு மேல கவலைப்பட தேவையில்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அட இல்ல நாங்க வந்து இன்னமும் ஹெல்ப் பண்ணோம், அதனால நாங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களே அவங்களோட ஸ்பெல் பவர் கொடுக்கும் போது நாங்களும் ஹெல்ப் பண்ண போறோம். சரி ஃபெமிலியர் நீ வந்து என் கூட வா, நிறைய விஷயம் பண்ணோம். இதுக்கப்புறம் அங்க யாரெல்லாம் இன்ஜூர் ஆனாங்களோ அவங்கள ஹெல்ப் பண்றாங்க. நிறைய பேர் கட்டக்குள்ள கல்லுக்குள்ள நிறைய இடத்துல மாட்டி நிற்பாங்க, அவங்க எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்றாங்க. இதே மாதிரி எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்துறாங்க. வெளியில 12 கார்டியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பவர் செலுத்தி அதை எப்படியாச்சும் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் கோக்கரும் பெனியோவும் வேற ஒரு ஏரியாக்கு வராங்க. அங்க இருக்கிற அந்த வயசானவங்களும் சொல்றாங்க, மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நம்மளோட நாரகாமி இது வந்து மேல இருந்து கீழே விழுதான், நம்மளால உயிரோட இருக்க முடியுமா? அட பாட்டி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல, நம்ம கூட எக்ஸர்சிஸ்ட் இருக்காங்க. நீங்க சொல்றது இந்த டாக்டர் மாதிரி கியூர் பண்ணுவாங்களே அவங்க தானே? ஆமா உண்மையிலேயே அவங்க பவர்ஃபுல் தான், அதனால கவலைப்படாதீங்க. சைட்ல அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து சொல்றான், ஆமா இவங்க சொல்றது உண்மைதான் பாட்டி, நம்மளுக்கு எதுவுமே ஆக போறது இல்ல, அவங்க வந்து நம்மள காப்பாத்திடுவாங்க. இப்படி சொல்ல இருக்கும் போதே கோக்குரு சைட்ல பாக்குறான். சைட்ல ஏதோ ஒரு பையனும் ஓடி போறான். கோக்குரு என்னாச்சு, ஏதோ ஒரு பையனை பார்த்தா அவன் இப்படிக்கா ஓடி போனான். அந்த பையனையும் தேடி போய் பிடிக்கிறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அந்த பையனோட நாய்க்குட்டி அது வந்து காருக்குள்ள மாட்டிக்கிச்சான். அதுக்காக தான் ஆளு ஓடுறான். சரி நீ வந்து இங்கே இரு, நான் வந்து காப்பாத்துறேன். அந்த காருக்குள்ளேயும் போயிடறான். ஆனா அந்த கார் வந்து அப்படியே கீழே விழுந்தது. அங்க பெனியோ ரொம்ப பயந்து போயிடறான். ஆனா கோக்கருக்கும் அங்க நாய்க்குட்டிக்குமே ஒண்ணுமே ஆகல. ரொம்ப நன்றி என்னோட நாய்க்குட்டியை காப்பாத்தினதுக்கு. இதுக்கப்புறம் அவங்க பேசிக்கின்னு நந்து வருவாங்களா. சைட்ல 2 கல் இருக்கும், அதுல கால் பட்டு தடிக்கு 2 பேருமே விழுந்துறாங்க. அங்க விழுந்தோடனே அவங்க 2 பேரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. இந்த சைடு குரோனஷியும் சொல்லுது, அவ்வளவுதான் இந்த விஷயம் வந்து ஓவர் ஆயிட்டா, அவங்களோட பவர்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தமாக போகுது. மோசின் இந்த சைடு வந்து அவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலான்னு வருவாங்க. அதுக்குள்ளேயே கோக்கரும் நிறுத்துறான். பெனியோ நான் வந்து அதை சொல்ல போறேன், அப்பயே உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா இப்போதான் அதுக்கான கரெக்டான டைம் நினைக்கிறேன். நான் உன்னை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றேன் அதை பத்தி சொல்ல போறேன். அதை பத்தி அவன் சொல்லலான்னு வருவான். திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெல் பவரும் வெளிவந்து என்னதா ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாமே குரோனஷியோட பிளான் தான். ஸோ இவங்க வந்து பவரை யூஸ் பண்ணாங்களே, இதனால பவரே இல்லாம இருக்காங்க. இவங்களோட ஸ்பெல் பவரையும் இவங்களையுமே மொத்தமா அப்சர்வ் பண்ணு, அவ்வளவுதான் எல்லாமே என்னோட பிளான் படி போகுது. எல்லாருமே மாட்டிக்கினாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம பெனியோக்கும் கோக்கருக்கும் அவளைக்கும் தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு புது விஷயம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. திடீர்னு அங்க ஒரு டிராகன் ஸ்பாட்டும் உருவாகுது. அதுக்குள்ள இருந்து குரோனஷியும் வருது. நீ சொன்ன மாதிரி அந்த பல்பையும் நாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், எங்களோட டவுனும் சேஃபா இருக்கு. அந்த கேம் அது வந்து ஓவர் ஆயிடுச்சு. யாரு சொன்னா ஓவர் ஆயிடுச்சுன்னு? இப்பதான் ஆரம்பிக்குது. இதை கேட்கறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குரோனஷி அப்படியே போதான் பின்னாடி இவங்களும் ஃபாலோ பண்ணினே போறாங்க. அங்க செய்கன் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றாரு, இருந்தாலும் ஒரு கத்துறது அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அப்படியே போயிடுறாங்க. இப்போ மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. எல்லாமே குரோனஷியோட
குரநஷியோட பிளான் தான் எல்லாமே பிளான் படி அவனுக்கு போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குரநஷி ஒரு சர்ச்சை நோக்கி போகுது. அதுக்குள்ளேயே இவங்க போறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி எல்லாரையுமே அது பிடிச்சி வச்சிருக்கு. இப்பதான் அந்த குரநஷி சொல்லுது, அதாவது இவங்க எல்லாரையுமே நான் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கேன், இந்த மாதிரி உங்க எல்லாரோட ஸ்பெல் பவரையும் நான் வந்து ட்ரெயின் பண்ண போறேன். இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். பல ஆயிரம் வருஷமா இதெல்லாம் நான் பிளான் பண்ணேன். அது எல்லாத்தையுமே அது போட்டு காட்டுது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீ வந்து மக்களை அஃபெக்ட் பண்ண, அதுல வந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது அது உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து பியூரிஃபை பண்ணீங்க. இந்த டைம்ல எக்ஸாசிஸ்ட் யாரெல்லாம் பியூரிஃபை பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள அந்த மியூஸ்மா போயிருக்கும். அதனால அந்த ஸ்பெல் பவரும் உண்மையிலே அருமையா இருந்திருக்கும். அதே மாதிரி நான் நிறையவே எக்ஸாசிஸ்ட ஒரு ரிவருக்கு கொண்டு வந்து எல்லாரையுமே மகானுக்குள்ள நான் கொண்டு வந்தேன். ஆனா உண்மையை சொன்னா அவங்களோட பவர் எனக்கு பத்தவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு உங்க எல்லாரையுமே நான் இதுக்குள்ள கொண்டு வந்தேன். நீங்களும் மாட்டிக்கினீங்க. இப்போ உங்களோட பவர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆக போகுது. உங்க கோக்கரும் கடுப்பாயிட்டு அந்த வீரை பயங்கரமா தாக்குறான். இருந்தாலும் ஒண்ணுமே ஆகல. நீ வந்து தாக்குறது வேஸ்ட். ஏன்னா அது ஆல்ரெடி பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண. அதே மாதிரி எங்களோட பவரையும் உன்னோட பவரையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா நீ வந்து எங்க எல்லாரையுமே எதுக்கு நீ பிடிச்சி வச்சிருக்க உனக்கு இன்னுமா புரியல. நான் வந்து உங்களையும் பிடிச்சேன். அதே மாதிரி நம்ம டியூன் ஸ்டார் இவங்க ரெண்டு பேரையும் நான் இது வரைக்கும் எதுக்கு கொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பிடிச்சது இந்த ஸ்பெல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றதுக்கு. அதே மாதிரி டியூன் ஸ்டார் இவங்களோட பவர் சாதாரணமா தான் ஸ்டார்டிங்ல இருந்தது. நான் போக போக இவங்களோட பவரும் அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிச்சது. அதுக்கான சரியான டைம் வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி இவங்களா மாட்டிக்கினாங்க. இவங்களோட பவரையுமே நான் மொத்தமா எடுக்க போறேன். அங்க அப்படியே குரநஷியும் எல்லாரோட பவரையுமே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்குது. அங்க சுபாராவும் சொல்றாங்க, ஹே கோக்கரு இங்க இருந்து ஓடி போயிடுங்க. அங்க ஷிமானோ சொல்றான், என்ன மன்னிச்சிரு கோக்கரு. அங்க இதே மாதிரி அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே அது ட்ரெயின் பண்ணுது. இப்போ நாங்க என்ன பண்றது? நீங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங். எங்களால இப்போ என்ன பண்ண முடியும்? அங்க குரநஷி கிட்ட இருக்கிற எல்லா பவரும் வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் இந்த பவர். இது வந்து உண்மையிலே அற்புதமா இருக்கு. இதை வச்சு என்னால இந்த ரெண்டு உலகத்தையும் ஆள முடியும். இந்த பவரை வச்சு என்னால மகன உலகத்தையும் இந்த ரியல் உலகத்தோட ஒரு கிங்கா இருக்க முடியும். அங்க கோக்கருக்கும் பென்யோக்கும் இன்னமுக்கும் அது நீ வந்து கிங்காலாம் இருக்க முடியாது. உன்னால வெறுமா உங்களோட பவர்ஸை திருடி இருக்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அதுல எந்த விதமான கவலையும் இல்ல. இந்த அப்பியரன்ஸ் இதுதான் எனக்கு மேட்ரு. சரி ஏதோ ஒண்ணு உங்களை இறக்கி விடுறேன். லாஸ்டா சுபாரஸ் சொன்ன மாதிரியே நீங்க வேணும்னா ஓடி போகலாம். ஆனா அவங்க ஓடி போறதுக்கு தயாராகவே இல்லை. இந்த மாதிரி நாங்க எதுக்கு ஓடி போகணும்? கண்டிப்பா உன்னை வந்து தாக்கி கொல்லாம விட மாட்டோம். ஓ அப்படியா? உங்களுக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். சரி உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்கு அதை வந்து காட்டுங்க பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேருமே ரெசரன்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்குறாங்க. இந்த அளவுக்கு குரநஷி மேல அது எதுவுமே அஃபெக்ட் ஆகல. அங்க ரெண்டாவது அட்டாக்கா ரீயூனியன் ஸ்பிரிச்சுவல் ஹீல் அந்த அட்டாக்கையும் பண்றாங்க. ஆனா அதை ஒரே கையில தடுக்கிறான். உங்களுக்கு இன்னுமா புரியல? இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்தா? நான் வந்து இந்த டோல் கார்டியனோட பவர் யூஸ் பண்ணி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உங்க சுபாராவோட கன் பவரை யூஸ் பண்ணி கன்னை வச்சு பயங்கரமா தாக்குறாங்க. இந்த டாக்டரோட டென்டக்கல் அதை வச்சும் பயங்கரமா தாக்கி தூரமா தள்ளி விடுறாங்க. இது பத்தாதுன்னு மீக்கோட அந்த டால்ஸ் அதை வச்சும் பயங்கரமா தாக்குறாங்க. அவ்வளவுதான் உங்களோட கதையும் இங்கேயே முடிய போகுது. அப்படியே பெனியோவை தூக்கி கொல்லலான்னு பார்ப்பான். திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது, குரநஷி பத்தா சுபாரா கூடிய ஒன்று இருக்கும்ல டாட்டாரான்னு. அதுதான். அது உண்மையிலே ஒரு பர்சன் இல்ல, அது ஒரு ஷினிகாமி மாதிரி தான். அதாவது ஹியூமன்ஸோட இந்த ஷினிகாமி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது மேல அவளைக்கும் பவரும் அஃபெக்ட் ஆகாது. குரநஷிக்கும் புரியுது, நீ வந்து ஹியூமன் இல்லையா, அதனால தான் உன் மேல பவர் வந்து அஃபெக்ட் ஆகலையா? எனக்கு தெரியும் அந்த டாட்டாரா அது வந்து நீதானா? ஆனா டாட்டாரா இன்னமும் கடுப்பாயிட்டு அங்க ஒரு பயங்கரமான ஸ்பெல்லை யூஸ் பண்ணி தாக்குறான். அதுல இருந்து தப்பிக்கணும்னு குரநஷி ஒரு பேரியர் எழுப்புறான். அது மேல பட்டும் எதுவுமே ஆக மாட்டேது. அட இவரோட பவர் அது வந்து உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கு. ஆமா சுபாரா வந்து இவரை பத்தி எனக்கு சொல்லியிருக்காங்க. இவர் எல்லாரை விடவும் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல்லான ஆளாம். இப்ப சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவங்களோட ஆளுங்களையும் நம்ம குரநஷி தான் கொண்டு இருக்கும். இந்த கோவத்தோட பயங்கரமா தாக்குது. இதனால அந்த இடமே புகை மூட்டமாகுது. அவர் வந்து தாக்கி கொண்டுட்டாரா? ஆனா திடீர்னு ஒரு கத்தி வந்து நம்ம டாட்டாராவோட வயிற்றிலே கிழிக்குது. யோசிச்ச மாதிரியே நம்ம டென்மாவோட பவர் வந்து அற்புதமா இருக்கு. ஆனா டாட்டாரா வந்து இன்னமும் அழியல. டாட்டாராவும் சொல்றான், நான் இப்பயே அழிய மாட்டேன். உன்னை வந்து நான் கொன்னக்கு அப்புறம் தான் அழிஞ்சு போவேன். அவனோட டிவைன் என்சான்மெண்ட்டை யூஸ் பண்றானா, இதனால அவனோட ஃபார்மே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மாது. அப்படியே நம்ம குரநஷிய பயங்கரமா சூத்து போட்டு அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறான். உன்னை நான் கர்ஸ் பண்ணாம அப்படியே விட மாட்டேன். நான் உன்னை கொன்னக்கு அப்புறம் தான் நானே சாவேன். அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் நடக்குது. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சா அங்க டாட்டாராவோட அந்த பேப்பரை வந்து விழுது. டாட்டாராக்கு எதுவுமே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா குரநஷி இன்னமும் சாகல. அந்த பைத்தியக்கார டாட்டாரா அவனோட மனசுல என்ன யோசனை இருக்கான்? அவனோட லைஃபை எக்ஸ்சேஞ்சா போட்டு அவன் என்ன அழிக்கலான்னு பார்த்தான். ஆனா அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுது. ஆனா என்கிட்ட இன்னமும் யூட்டா இருக்கான். அவனோட ஸ்பெல் பவரும் எனக்கு தான். அங்க யூட்டா கிட்ட போய் யூட்டாவையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான். குரநஷியோட காயமும் இதனால ஹீல் ஆயிடுது. அவனுக்கு ஒரு பயங்கரமான பவரும் கிடைக்குது. அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ என்கிட்ட பவரும் இருக்கு. இந்த டாட்டாராவால என்னோட 600 வருஷமா போட்ட உழைப்பு அது நாசமா இருக்கும். ஆனா நல்ல வேலை எல்லாமே என்னோட பிளான்
பிளான் படி தான் போகுது. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனோட உடம்பே ஒரு மாதிரி எப்படி வெடிக்கிற மாதிரி போகுது. அப்புறம் தான் குரணாஷிக்கு புரியுது இதுக்கு பின்னாடி அவன் தான் நினைக்கிறேன். யூட்டா அவனோட பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவனோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். நான் எதிர்பார்த்தேன் இந்த குரணாஷி கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணுவான்னு. ஆனா ஏதோ ஒன்று எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே போயிடுச்சு. உன்னை பாப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன் கோக்குரோ, ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.